தமிழக அரசாங்கமே உங்களுக்கு இந்த 18,000 ரூபாயை கொடுப்பாங்க. இந்த திட்டத்துடைய பெயர் என்ன? இது எல்லாருக்கும் கிடைக்குமா இல்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கிடைக்குமா? இந்த 18,000 ரூபாய் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க? பார்ட்டா கொடுப்பாங்களா இல்ல முழுமையா கொடுத்துருவாங்களா? இந்த தொகையை பெறறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கணுமா? இந்த ஸ்கீம் கீழே எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது என்ன ஸ்கீம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற முழு தகவலை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பாஸ் பலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. நம்ம இந்தியாவிலேயே முதல் மெட்டர்னிட்டி ஸ்கீம் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டதே இந்த ஒரு ஸ்கீம் தான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி ஸ்கீம் 1989 இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ இது மெயினாக கொண்டு வந்த ரீசனே கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்கன்னும் போது பெரிய அளவில் சாப்பிட மாட்டாங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்காது இல்லையா? ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லா குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழக அரசாங்கமா இருக்கட்டும், இதை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னுமே அது லாங் ரன்ல ரன் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி ஸ்கீம் கீழே நீங்க எப்படி பயன் பெறலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு தொகை கிடைக்கும், அது எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுப்பாங்க, இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல என்னென்னலாம் அடங்கியிருக்கும், இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த ஸ்கீம் எதனால இருக்கு, எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஒரு தாய் எத்தனை குழந்தைகளுக்கு பயன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 குழந்தைகளுக்கு நீங்க பயன் பெற முடியும். 3வது 4வது குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே உங்களால பயன் பெற முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கர்ப்பிணியா இருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுலயும் குறிப்பா முதல் 12 வாரங்களுக்குள்ளேயே நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையமாக இருக்கலாம், அங்கன்வாடியாக இருக்கலாம், இல்லை அரசு மருத்துவமனையாக இருக்கலாம். ஸோ இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு RHC அப்படின்ட்டு ஒரு ஐடி ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஒன்று யூரின் டெஸ்ட், அப்படி இல்லைனா பிளட் டெஸ்ட், அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த 2 டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு RHC ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஐடியை வச்சு தான் இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மது, ஸோ இப்போ இந்த 18,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, நான் கர்ப்பமாயிட்டேன், RHC ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், உடனே எனக்கு அந்த 18,000 கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதுலேயும் குறிப்பாக 14,000 தான் உங்களுக்கு தொகையாக கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 4,000 உங்களுக்கு நியூட்ரிஷன் கிட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த நியூட்ரிஷன் கிட்டே உங்களுக்கு 2 டைமாக பிரியும். ஸோ இப்போ இந்த 14,000 எப்போ கொடுப்பாங்க, அதை தாண்டி இந்த நியூட்ரிஷன் கிட் நீங்கள் எப்போ பெறுவீங்க அப்படின்றதுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்கன்னும் போது முதல் 12 வாரங்களுக்குள்ளேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினதுலேருந்து 4th மந்த் இருக்கும் இல்லையா, அந்த 4th மந்தில் ஃபஸ்ட் 6,000 rupees உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய குழந்தைக்கு இந்த தடுப்பூசிலாம் போடுவீங்க இல்லையா, 4வது மாதம் தடுப்பூசி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 4 மாதம் கழிச்சு அடுத்த 6,000 ரூபாயை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 6,000 மொத்தம் 12,000. ஓகே, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 9வது மாதம், 4வது மாதம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, அடுத்து குழந்தையோடைய 9வது மாதத்தில் 2,000 ரூபா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 14,000 உங்களுக்கு கேஷாக கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 4,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நியூட்ரிஷனல் கிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிட் எந்த பேசிஸில் இருக்கும், இந்த மந்த் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனல் கிட் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 3rd இல்லைனா 4th மந்த் 2,000 வர்த்து இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் கிட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து 2வது நியூட்ரிஷனல் கிட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 6வது மாதத்தில் உங்களுக்கு 2வது நியூட்ரிஷனல் கிட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, ஸோ இப்போ அந்த 14,000 ரூபாய்க்கு என்னென்ன மந்த்து எப்போ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றத பார்த்தாச்சு. 6,000 அப்புறம் 2,000 ரூபாய், ஸோ 14,000. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 4,000 ரூபாய்க்கு
2 நியூட்ரிஷனல் கிட். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இந்த நியூட்ரிஷனல் கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா 2000 ரூபா வர்த்து இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷனல் கிட் அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நியூட்ரிஷன் கிட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நியூட்ரிஷன் கிட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூட்ரிஷனல் கிட்டில் ஃபஸ்ட்டு ஹெல்த் மிக்ஸ் 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்கும். அடுத்தது அயன் சிரப் இருக்கும், ட்ரை டேட்ஸு அதாவது ஆவின் இதோடைய நெய், அடுத்து ப்ரோட்டீன் பிஸ்கெட்ஸ், டேப்லெட்ஸ், டவல் ஒன்று இருக்கும். அது கூடவே உங்களுக்கு இந்த எல்லாமே அடங்கின ஒரு பேஸ்கெட்டும் உங்களுக்கு இருக்கும். இந்த பேஸ்கெட் உள்ளே தான் உங்களுக்கு இந்த எல்லா ஐட்டமும் வச்சு உங்களுக்கு கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஓகே ஸோ இந்த கிட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையும் சரி அம்மாவும் சரி ஆரோக்கியமாக இருக்கணும். அயன் சிரப்பாக இருக்கட்டும், டேட்ஸு, டேப்லெட்ஸு, ஹெல்த் மிக்ஸ், ப்ரோட்டீன் பிஸ்கெட் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கிட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கணும். அடுத்து உங்களுக்கு 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக அந்த RCH ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எங்கே போய் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஐடியா நீங்கள் இந்த 12th வீக் வந்து முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு. யாரோட ஆதார் கார்டு? உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு. யார் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆதார் கார்டு. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ். இதுக்கு நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அதை கூட நீங்கள் இங்கே பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது மெடிக்கல் ரிப்போர்ட். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் எடுத்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அல்ட்ராசவுண்ட், அப்புறம் நீங்கள் மந்த்லி ஏதாவது செக்அப்லாம் போகிறீங்க, குழந்தையோடைய ஸ்கேன் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அதை கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு. ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ். இதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இதை நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கீழே வரக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு போய் கூட நீங்களே இந்த RHC ஐடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கூடவே இந்த ஸ்கீம் கீழேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சுகாதார நிலையம் இல்லை அங்கன்வாடி போயிருந்தீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே உங்களுக்கு இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கீழே வரக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி நான் இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, என்ன வெப்சைட்டுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே ஆன்லைன் அப்படின்னு மட்டும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட எந்தெந்த ஆப்ஷனில் என்னென்ன ஃபில் பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை தாண்டி எப்படி நீங்களே RHC ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குமே ஒரு ஃபுல் வீடியோவாகவே செப்பரேட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் ஆன்லைன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாஸ் வாலா, பி த பாஸ்.